கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் மனமகிழ்ச்சியால் இந்த காலை ஆராதனையே நீங்கள் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யமாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். வேதம் சொல்கிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை என்றால் என்ன? நேர்மையாக இருக்கிறவர்கள். நேர்மை உள்ள மனுஷன் மனுஷி யாராக இருந்தாலும் அவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக் கொள்வார்களாம். அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் ஆவதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். அந்த ஐஸ்வர்யம் ஆவதற்கு வேகமாக செயல்படுறவன், வேறு விதமாக ஐஸ்வர்யத்தை பெற நினைக்கிறவன், உண்மை இல்லாதவன். இந்த சமுதாயத்தில் உண்மை இல்லாதவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் ஆக்கினைக்கு தப்ப முடியாது என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மை உள்ள மனிதர்களாக நம்மை அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவர் நேர்மையாக இருக்கும்படி. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் உண்மை உள்ளவராகத்தான் இருந்தார். பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியவளாக இருந்தார். பிதா என்ன சொல்கிறாரோ அதை இந்த சமுதாயத்திலே ஏழை எளிய மக்களுக்கு, பிசாசால் பிடிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொண்டு வந்தார், நன்மை செய்தார். தனக்காக அல்ல, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாராம். அதனால்தான் வேதம் பரிசுத்தத்தை அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி என்றால், வேத புத்தகம் என்றால் பரிசுத்த வேதாகமம் தான், பைபிள் தான். அல்லேலூயா. ஆகையால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். In English Bible, honest people will lead a full happy life. Praise the Lord. Honest people will lead a full happy life. உண்மை உள்ள மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாளில் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பார்களாம். பிரைஸ் தி லார்ட். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேனார். அவருடைய பார்வையில் நாம் உண்மை உள்ளவர்களாக நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் போது, honest people will lead a full happy life. அவங்க வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவர் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. உலகத்தை சீக்கிரம் ஐஸ்வர்யத்தை பெறும்படி தீவியை இருக்கிறவன், வேறு விதமாய் பெறக்கூடியவனுக்கு அந்த சந்தோஷம் கிடையாதாம். பிரைஸ் தி லார்ட். அப்படியாப்பட்ட மகிழ்ச்சிலாம் கிடையாதாம். ஒன்லி அந்த ஆண்டவருடைய பீப்புள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னதான் நடந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பரிபூரணமாக தான் நடத்துகிறார். முழுமையான ஒரு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் முழுமையான ஒரு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். பல இழப்புகள் வரத்தான் செய்கிறது, பல சோதனைகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். Honest people will lead a full happy life, but if you are in a hurry to get rich, you are going to be punished. Hallelujah. யாருக்கு ஆக்கினை தீர்ப்புனா, யாருக்கு பனிஷ்மெண்ட்னா, but if you are in a hurry to get rich, சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகணும்,
சீக்கிரத்தில் பணக்காரனாகும்படி விரும்புகிறவன், அதற்குண்டான வேலையெல்லாம் செய்வான். பிரைஸ் தி லார்ட். அவன் தான் நரகத்துக்கு போவானா. உண்மை உள்ளவனை ஆண்டவர் காப்பாற்றுவாரான், எப்போதும் காப்பாற்றுவாரான். இந்த பூமியில் வாழும்பொழுதும் காப்பாற்றுவார், நித்தியத்திற்குள்ளும் கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். ஏன்னா 27ஆம் வசனத்தில், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வருமா. அல்லேலூயா. ஒருவனுக்கு சாபம் எப்படி வருதுனாக்க, ஒரு மனிதன் எப்படி பாதிக்கப்படுறான்னாக்க, சாபங்கள் எப்படி வருதுனாக்க, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான். ஏழைக்கு கொடுக்கிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த கொடுக்கப்பட்டதை திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறாராம். அதனால தான் வேதம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுதலையாக்குவார். அவனுடைய படுக்கையை மாற்றி போடுவாராம், அவனுடைய நோயை விளக்குவாராம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தால் நீக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆண்டவர். ஆகிய தான் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான். ஏழைக்கு, இல்லாதவனுக்கு, தேவை நிறைந்தவனுக்கு, தன்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு, அல்லது நாம் பார்க்கும் பொழுது அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகியா தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க சில பேர். அது மாதிரி ஒரு கூட்டமே இருக்குது சமுதாயத்தில், ஒரு இனமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, அவங்களோட ஐக்கியம் வைக்க மாட்டாங்க. ஏழைகளை பார்த்தா அவர்கள் ஆண்டவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அதற்காக அழைக்கவில்லை, தரித்திரருக்கு கொடுக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வெட்கப்படுத்த மாட்டாராம். ஏழைகளுக்கு கொடுக்கணுமா. பிரைஸ் தி லார்ட். தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் கீழே போக மாட்டோம், தாழ்ச்சி அடையவே மாட்டோம். இல்லை என்று சொல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராம். பிரைஸ் தி லார்ட். உபத்திரவத்தில், குறைவுள் மத்தியில் தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி தான் பலவிதமான சோதனை நிமித்தம் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை அவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி அவருடைய அப்பமும் திராட்சை ரசம், அவருடைய ரத்தமும் நம்மை சுத்திகரிக்கிறதோ, பரிசுத்தத்தை கொண்டு வருகிறதோ, அதுபோல ஏழைக்கு இறங்கும் பொழுது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது உலக பிரகாரமாக நிறைய பேர் செய்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டபடி அநேகர் வேதத்தில் உள்ள ரகசியங்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை கை கொண்டு நடக்கிறவர்கள் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். நாம் என்ன பண்ணுறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, பட் இஃப் யூ ஆர் இன் எ ஹரி டு கெட் ரிச், யூ ஆர் கோயிங் டு பி பனிஷ்ட். சீக்கிரத்தில் ஆசீர்வாதத்தை தேடுறவன், வேற வழியில் தேடுறவன் நிச்சயமாக அவன் ஆக்கினைக்கு உட்படக்கூடியவனாக மாற்றுகிறார் ஆண்டவர். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். ஆனால் honest people will lead a full happy life. இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறபடினால் அவங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.
அப்படி பண்ணும்பொழுது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே அவர் தானே ஆணையிட்டு, பிரைஸ் தி லார்ட். அப்ப உடன்படிக்கை செய்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு, ஆணையிடுகிறாரு. ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே, சத்தியமாகவே, உண்மையாகவே என்னை நம்பு. ஆண்டவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதனுடைய நோக்கம் அதுதான். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் பொறுமையோடு இருந்து அதை சுதந்திரித்துக் கொண்டானா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷனுக்கு தேவன் எல்லாரையும் உண்மை உள்ளவர்களாக மாற்றுகிறார், பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிறார், நீதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, அவன் ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்தான். அல்லேலூயா. ஏறக்குறைய 25 ஆண்டு காலம் காத்திருந்தானா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறது. 75 வயதுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு முன்பாக அந்த 25 ஆண்டுக்குள்ள அவர் கடந்து போன பாதை வித்தியாசமான பாதை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோதனையான நாட்களிலே கடந்து போயிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும் என்று சொல்லி பொறுமையாய் காத்திருந்தானா. பேஷண்ட். வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பேஷண்ட். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கும்படியாக கிருபை பாராட்டுகிறார். ஆகையால் அதை பெற்றுக்கொள்ள பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது எப்படி? இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர் பொறுமையாக இருந்தாராம். இந்த உலகத்தில் இந்த பொறுமை இல்லாத காரணத்தினால குறுக்கு வழியில் போய் என்ன பண்றாங்க? ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி குறுக்கு வழியில் போய் தேடும் பொழுது அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்குகிறது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம். நிச்சயமாக உங்களை அதான் ஆண்டவர் சொன்ன, நிச்சயமா மனுஷன் சொன்னால் வேற மனம் மாறிடுவான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை பொறுமையாக இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிச்சயம் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் என்பதே அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காணப்படாத காரியத்தை உனக்கு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். அதனால விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தை நம்ம பார்க்கல, ஆனா நிச்சயமா அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம், ஆவியானவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அவர் நம்ம மீது வைத்திருக்கிற கரிசனையை விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில்
குறுக்கு வழியில் போனவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்களையெல்லாம் பார்த்து நாம் தேவன் மீது வைத்திருக்க விசுவாசத்தை இழந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நீ உண்மை உள்ள மனுஷியாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உனக்கு உரிமையாக்கி கொள்ள கிருபை பாராட்டுவார், உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியானவர் உள்ளத்தில் இருக்கிறார், அவருடைய வார்த்தை உள்ளத்தில் இருக்கிறது. அப்படி உள்ளத்திலே செயல்படும் பொழுது, நமக்குள்ளே செயல்படும் போது ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ யாரெல்லாம் சபிக்கிறியோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம், பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? அப்ப சாதாரணமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டு எப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் ஜனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை சாதாரணமானவர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அவர்களை அவர் ஒரு பக்கம் நடத்தி கொண்டே இருக்கிறார். பயங்கரமான ஆளுங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் அழிவை நோக்கி போகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அது உங்களுக்கு ஒரு மனரம்மியத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, மனநிறைவு கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் உலகம் தரக்கூடாத சந்தோஷம். நேர்மை, உண்மை, நீதியோடு நீ வாழ்ந்து பாரு ஆண்டவருக்கு முன்பாக. அதை விட சந்தோஷம் இந்த உலகத்திலே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதே நிச்சயமாக இருக்கிறது. ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. தேவன் சரியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த இடைப்பட்ட ஆபிரகாமுடைய காலங்களில், அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் பெற்ற காரியம் என்னன்னு சொன்னாக்க, அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது. தன்னுடைய மனைவியை கூட சகோதரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தை மாறியது. அந்த கஷ்டம், உயிருக்கு பயம், அப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் சொல்லுவாங்க, வித்தவுட் பெயின் நோ கெயின்னுவாங்க. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் பெற முடியாதுன்னுவாங்க. அதுபோல் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, 11ஆம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26 வரையிலும், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே
ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. அரண்மனை வாழ்க்கை, அல்லேலூயா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை, ஆண்டவருக்குள் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு மோசையை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? உண்மை உள்ளவன் என்று நினைச்சார். உண்மை உள்ளவனை பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொன்னார். அரண்மனை வாழ்க்கை 40 வருஷம், வனாந்தர வாழ்க்கை 40 வருஷம், இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்தின நாட்கள் 40 வருஷம். அப்படியானால் 120 வருஷம் மோசே வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவன் என்று தான் அவனை தெரிஞ்சு கொண்டார். இன்றைக்கு கூட ஆண்டவர் பார்க்குறார், உண்மை உள்ளவன் எங்க தேடுறாரு. இப்படி தேடி பார்க்குறாரு, ஒரு ஆளை மாட்டேன்றான். ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவங்க இருக்கிறாங்க. அவங்க தேவனால் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி வாழக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சமுதாயத்திலே. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, அவன் எல்லாவற்றையும் மறக்கக்கூடியவனாக மோசே வாழ்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று நினைத்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரால் என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. இருப்பதை கொண்டு நாம் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு இருப்பதை ஆண்டவர் கொடுப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும்போது கர்த்தர் இன்னும் பிரியமாக இருக்கிறார். என் பிள்ளை வேற விதத்தில் போல, வேற யாரையும் தேடி போல, அந்நிய தேவன்களை தேடி போல, அந்நியரை தேடி போல, ஹல்லேலூயா, என்னை மறுதலிக்கவில்லை. வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு மறுதலிக்காமல், ஆண்டவரை மறுதலிக்காமல் வாழ்ந்த மனுஷன்தான் மோசே. வாக்குத்தத்தங்களை பெற்ற பிறகுதான் ஆபிரகாம் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ சோதனை வந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்காமல் ஆண்டவருடைய அவருக்கு பின்னாடி ஓடக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உலகம் 1000 சொல்லும், பிரைஸ் தி லார்ட். போனவன் வரவெல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுவான். அதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்ச்சா ஒன்றும் முடியாது. நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. 4 வரும். அப்போ நீ உயர்த்தப்படும்போது உங்களை பற்றி பேசினவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். ஹல்லேலூயா. பொல்லாத உலகம், மாய்மாலமான உலகம். நீ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல தந்திரமான காரியங்களை மனிதர்கள் செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீ கர்த்தரோடு இருந்தினால் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு நான் உரிமையாக இருக்கிறேன். என்னை மிகவும் விரும்புகிறார், என்னை நேசிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் பலன் கொண்டு திடமனதான் இருப்பீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது
கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் மீது விசுவாசம் இல்லாமல் அவர் மீது பிரியமாக இருப்பது அது கூடாத காரியம். ஆகையால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் விசுவாசித்தான், அவன் பொறுமையோடு காத்திருந்தான். விசுவாசம்னா பொறுமையை கொண்டு வரும். தேவன் மீது விசுவாசம் இருக்கும்போது நம்முடைய சோதனை நம்மை மேற்கொள்ளவே அவர் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்கிறது. ஆண்டவர் மீது விசுவாசம் இருக்கும்போது நமக்கு சோதனை வந்தாலும் அதை சோதனையை தாங்கக்கூடிய அளவிற்கு, அதை தப்பித்துக் கொண்டு போக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பலன் கொடுப்பாரு. இந்த சோதனையை சகிக்கும் போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1-2. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. நம்ம எந்த மனுஷன் முன்னாடி நம்ம போக முடியாது. நம்ம ஒரே ஆண்டவர் தான். அதனால தான் பவுல் சொன்னார், நீ என்னை கொண்டு போட்டாலும் உன் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். இப்போ விசுவாசம் நம்பிக்கையை கொண்டு வருகிறது, விசுவாசம் நீதியை கொண்டு வருகிறது, விசுவாசம் அவரை முழுவதுமாக சார்ந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை கொண்டு வருகிறது, நீதியை கொண்டு வருகிறது. விசுவாசம் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் மீது விசுவாசம் வந்துட்டா மற்ற எல்லா காரியத்திலையும் அவன் வெற்றி பெறுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவத்திலிருந்து வெற்றி, சோதனையிலிருந்து வெற்றி, வியாதியிலிருந்து வெற்றி, கடன் பிரச்சனையிலிருந்து வெற்றி, வறுமையிலிருந்து வெற்றி. பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசம் மாத்திரம் சரியா வைத்துட்டோம்னா, அந்த விசுவாசம் வைக்கும்போது சோதனை வரும், அந்த சோதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக கர்த்தர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா விசுவாசம் ஆண்டவர் பேர்ல வைக்கிறது இல்லை, மனுஷன் பேர்ல வைக்கிறது. அல்லேலூயா. மனிதன் பேர்ல விசுவாசம் வைக்கிறது, உலகத்தின் மீது விசுவாசம் வைக்கிறது, தன்னுடைய பலத்தின் மீது விசுவாசம் வைப்பது. அது என்ன செய்கிறது? கடைசியில் பணத்தின் மீது விசுவாசம் வைப்பது, தன்னோடு கூட்டம் வருகிற கூட்டங்களை பார்த்து அவர்கள் மீது விசுவாசம் வைக்கிறது, தனக்கு வருகிற பணத்தை வைத்து விசுவாசம் வைப்பது. இதுதான் பாவத்திற்கு நேராக ஒரு மனிதனை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுவார்களாம், அதை உடையவர்கள் தன் கண்களால் மாத்திரம் பார்ப்பாங்களாம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, நீ கொள்ளையடிக்கப்பட்ட பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணப்படும். இது நீதி. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட காரியம்லாம் ஆண்டவர் நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீ நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதானே, தேவனோடு இருக்க வேண்டும் என்றதுதான் அவர் சொல்றாரு. அல்லேலூயா. இல்லைன்னா உலக பிரகாரமா சம்பாதிக்க தெரியாதா? உலக பிரகாரமா பணம் சம்பாதிக்க தெரியாதா? எல்லாம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். எதுல போனா பணம் இருக்குன்னு தெரியும். எல்லாம் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறோம், அதை நம்ம சம்பாதிக்க, அதை எடுக்க தெரியாது நமக்கு, எல்லாம் எடுக்க தெரியும். ஆனால் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 6
15ஆம் அதிகாரம் 5 வசனம் 6ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது உனக்கு நீதியும் தொடர்ந்து வருகிறது, உண்மையும் தொடர்ந்து வருகிறது, நம்பிக்கையும் அவர் மீது தொடர்ந்து வருகிறது. ஆனால் செய்ய வேண்டிய காரியம் அவர் மீது விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவர் நல்லவர், அவர் கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீரன் ஆபிரகாம் சாதாரணமான ஆளு கிடையாது. ஹல்லேலூயா, வீரன். இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் கோழை ஆயிட்டாங்க, அது வேற விஷயம். சமுதாயத்தில் இன்னும் சில இடங்கள்லாம் வீரமாக தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நீதியாக எண்ணப்பட்டது நிமித்தம் அவன் வீரன் உள்ளவனாகவும் இருந்தானான். இந்த ஃபைட்டிங் குவாலிட்டி, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வீரன் என்று சொல்வதற்கு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டில் பிறந்த படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் கற்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவளை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பூஞ்சிகளாய் அவர் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓவே மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அப்போ அவன் வீரமுள்ளவன் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அப்போ தேவனை விசுவாசிக்கிறவங்க சாதாரணமான ஆள் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க சாதாரணமானது இல்லை. ஹல்லேலூயா. அவங்க உண்மையாக வீரம் படைத்தவர்கள். அப்படியாப்பட்டவங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. கோழைங்கள்லாம் தெரிஞ்சு கொள்றதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெரிஞ்சு கொள்றதே கிடையாது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அவன் வீரம் உள்ளவன். அது மாத்திரமல்ல, 23-24, வானத்தையும் பூமியை உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டு போக என்னோடு வந்த ஆனோர் எஸ்கோல் மம்ரோ என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே தசமபாகம் கொடுத்தவன் ஆபிரகாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மெல்கிதேசுக்கே தசமபாகம் கொடுத்தவனா. அது மாத்திரமல்ல, தன்னோடு வந்தாங்க பார் சண்டை போட, அவங்களுக்கு அந்த பணத்தை பங்கிட்டு கொடுத்தானா, பொருட்களை பங்கிட்டு கொடுத்தானா. அப்போ கொடுக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவன். ஆண்டவர் மீது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடியவன். அந்த விசுவாசத்தினுடைய தகப்பன் தான் நமக்கு தகப்பனாக இருக்கார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய பிள்ளை மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இயேசுனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் மீது விசுவாசமாக இருங்க. மற்ற காரியமெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனின் விசுவாசத்தினுடைய தகப்பன் நீரப்பா, எப்படி நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை நீர் ஆசீர்வதித்து, அவளை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, பெரிய ஜாதியாக்கி அவளை ஆசீர்வதித்து அவருடைய பேர்களை பெருமைப்படுத்தினேன். உமக்கு கோடாகோடி நன்றி. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூரணம் அடைய கிருபை பாராட்டியல்லும் ஆசீர்வதிங்க. சுகபலம் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க.
இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறப்பா. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.